ரங்கசாமி தனி கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான். இப்போ நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சியை உங்க கண்ட்ரோல வச்சிருக்கிறது தான் ஜனநாயகமா? உள்துறை அமைச்சரா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவரை தேர்தல நிறுத்தி இருக்கிறாங்க. நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுத்து. எத்தனை கட்சி இருக்காருன்னு கணக்கு போட்டு பார்த்தேன், தலை சுத்துது எனக்கு. திமுகவில் இருந்த நமச்சிவாயம் மதிமுகவுக்கு தாவினார், மதிமுகவில் இருந்து தமாகவுக்கு தாவினார், தமாகவில் இருந்து புதுவை மாநில காங்கிரசுக்கு தாவினார், புதுவை மாநில காங்கிரஸில் இருந்து மீண்டும் தமாகவுக்கு தாவினார், தமாகவில் இருந்து காங்கிரசுக்கு தாவினார், காங்கிரஸில் இருந்து பாஜகவுக்கு தாவினார். இன்னும் 2 மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பாரோ? யாமரியன் பராபரமன். அது நமச்சிவாயத்துக்கு தெரியாது. பாஜகவால புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன? நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார், கைது செய்யப்பட மாட்டார்னு வீராவேசமா பேசினாரு மோடி, பிரதமர் மோடி. ஆனா இலங்கை கடற்படையால காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்தாரா? படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்க முடிஞ்சதா? அவர் விஸ்வகுரு அல்ல, மௌனகுரு. அது மட்டும் இல்ல, பாஜக கூட்டணி ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துச்சு. அதுக்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுமி கூட்டு பாலியல். ஆர்த்தியா? ஆர்த்தி, சிறுமி ஆர்த்தி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட படுபாதக செயல். நாடே அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது. பாஜக கூட்டணி ஆட்சியில பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது. இந்தியா முழுக்க பெண்கள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு பாஜக ஆட்சியில கேள்விக்குறியா இருக்கு. ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மாத்து ஆட்சியை இங்க நடத்திட்டு இருக்கு. புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது.